வெல்கம் டு ProSUN சோலார். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ரீஇன்ஸ்டலேஷன் ஒர்க்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டலேஷன் கொடுத்தது அப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நம்மளோட சர்வீஸ் வீடியோஸ் எதுவுமே இதில் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் வீடியோ தான். எக்ஸிஸ்டிங் சோலார் போட்டிருந்தாங்க, ஒரு 7 years ஆகிடுச்சு இந்த சோலார் அவங்க எக்ஸிஸ்டிங் போட்டு. ஸோ அதில் இருக்க ஃபால்ட்டை ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸிமம் பண்ணியிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 numbers ஓல்டு பேனல் இருக்கும், ஒரு நியூ நம்பர் ஒரு பேனல் மட்டும் சிங்கிளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பேனல் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 5 panels பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 2 panels டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 4 பேனல் கொடுத்து ஒரு 2 kVA செட்டப் கொடுத்துருக்கோம். பேனல் நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது இது 335 பாலிபர்க்கு. அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 watts மோனோ. இதை கொடுத்து ஒரு 1 kilowatt பேனல் இன்புட் கொடுத்து ஒரு 2 kVA இன்வெர்டர் அண்ட் 2 பேட்டரி கொடுத்து இந்த சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். இது தஞ்சாவூர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் ஒரு மேன்ஷனுக்காக கொடுத்துருக்கதான். ஸோ இந்த மேன்ஷனில் இந்த சோலாரை டிபெண்ட் பண்ணி ஒரு பேசிக் லைட்டிங் செட்டப் கொடுத்துருக்காங்க அண்ட் CCTV கேமராஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இது இதில் நம்ம கொடுத்துருக்க ஒர்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனல் அண்ட் கம்ப்ளீட் ஒயரிங் மாற்றிருக்கோம். இதுக்கு முன்னாடி நார்மல் AC கேபிள் கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு சோலாரில் DC கேபிள் கொடுத்து ப்ளஸ் இன்வெர்டர் பேட்டரி கொடுத்துருக்கோம். ஜென்ரலாகவே இது மாதிரி உங்களுக்கு சர்வீசஸ் நீடட் எது இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நம்ம நியூ இன்ஸ்டலேஷன் நியூ ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரைனிங் ப்ளஸ் கெஸ்ட் லெக்சர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடத்திட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சோலாரோட அவேர்னஸ் ஜென்ரல் பீப்புள் முன்னாடி எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அது கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது UTL சோலாரோட ஹீலியாக் மாடல் இன்வெர்டர். இந்த இன்வெர்ட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 வேரியன்ட் கலரில் எரியும். நமக்கு இப்போ க்ரீன் கலரில் எரிஞ்சது அப்படின்னா சோலாரோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆரஞ்சு சோலார் இல்லாமல் EB, ரெட் எனி ஃபால்ட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருப்போம் சோலார் EBன்னு. சோலார்லேருந்து EBக்கு மாற்றினோன்னே டிஸ்பிளே கலர் மாறி இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சோலார் ப்ரெசன்ஸ் இல்லை, இப்போ EBயில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு டினோட் பண்ணும். இந்த கலர் வேரியண்ட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே சோலாருக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா இமீடியட்டாக அந்த ஆரஞ்சு கலர்லேருந்து க்ரீன் கலருக்கு மாறிடும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் மட்டுமே ரன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஏன் நம்ம அந்த 2-way ஸ்விட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்கேஸ் இவங்களுக்கு ரெய்னி டைம்லையோ இல்லை ரொம்ப க்ளவுடியான டைம்லையோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் எதுவுமே புது பேனல்ஸ் ஃபுல்லாக கொடுத்து நம்ம பண்ணலை. அவங்கக்கிட்ட இருந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அதுக்காக ஒரு இன்வெர்டர் பேட்டரியை மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு புது பேனல் தான் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி மோர் தென் 7 years ஆயிடுச்சு, அதனால் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்காது. அதனால தான் புது பேனல் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த மேன்ஷன் லைட்டிங் அண்ட் CCTV கேமராக்காக ரன் ஆகிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.